இன்று ராகினிக்கு இந்த வேலையும் செய்ய மனமில்லை. நோய்வாய்ப்பட்ட வயதான தாயை பற்றி அவள் தொடர்ந்து கவலைப்பட்டாள். ஆனால் காலையிலிருந்து எத்தனை முறை அண்ணனுக்கு ஃபோன் செய்து அம்மாவின் நலம் விசாரிக்க முயன்றும் ஃபோன் மணி அடித்ததும் நின்றது. மறுபக்கத்திலிருந்து பதில் வரவில்லை. உண்மையில் ராகினியின் அண்ணனும் அண்ணியும் அம்மாவும் கொஞ்ச காலத்திற்கு முன்பே வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்டார்கள். சொல்ல போனால் 4 மாதங்களுக்கு முன்பு வரை 65 வயதிலும் அவரது தாயார் ஆரோக்கியமாக இருந்து வீட்டு வேலைகளிலும் மருமகளுக்கு உதவுவார். ராகினியின் அப்பாவும் அப்போது உயிருடன் இருந்தார். அவர்கள் வீட்டில் மகிழ்ச்சி மட்டுமே இருந்தது. ஆனால் அவர்களுடைய மகிழ்ச்சியில் யார் கண்பட்டதோ யாருக்கு தெரியும். ஒரு நாள் திடீரென்று அவளது தந்தை படிக்கட்டிலிருந்து தவறி விழுந்து இந்த விபத்தில் அவரது வயதான உடல் தாங்க முடியாமல் பலத்த காயங்களுக்கு ஆளாகி அவர் சொர்க்கத்திற்கு சென்றார். ராகினியின் தாயார் இப்படி கணவனை பிரிந்து சென்ற சோகத்தை தாங்க முடியாமல் ஆழ்ந்த அதிர்ச்சி அடைந்தார். இதனால் அவர் நினைவாற்றலை இழந்தார். இப்போது அவரால் தன் குடும்ப உறுப்பினர்களை கூட அடையாளம் காண முடியாத சூழல். மருத்துவரிடம் சிகிச்சை பெற்றும் தாயின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை. ராகினியின் அண்ணன் வெளிநாட்டில் குடியேறி 3 மாதங்கள் தான் கடந்திருந்தது. ஆனால் ராகினி அம்மா இப்படி ஒரு நிலையில் எங்கும் செல்வதை விரும்பவில்லை. ஆனால் வெளிநாட்டில் மருத்துவ வசதிகள் சிறப்பாக இருப்பதாக அண்ணனும் அண்ணியும் கூறினார். அங்கு சிறந்த மருத்துவர்களிடம் சிகிச்சை பெறுவார். இதனால் தாயின் உடல்நிலை விரைவில் சீராகும். ராகினி இன்னும் இதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்க அந்த நேரத்தில் போன் அடித்தது. அது அவன் அண்ணன் கௌதமின் அழைப்பு. ராகினி வேகமாக போனை எடுத்து கவலை தோனியில் சொன்னாள், ஹலோ அண்ணா, எப்படி இருக்கீங்க? இத்தனை நாட்களாக உனக்கு ஃபோன் செய்ய முயற்சி செய்தும் நீங்க ஃபோனை எடுக்கவே இல்லை. எல்லாம் சரியா? ஆமா ராகினி, எல்லாம் நலம். உண்மையில் இந்த நாட்களில் நான் அலுவலகத்தில் மிகவும் பிஸியாக இருக்கிறேன். என்ன சொல்றது, ஒரு நிமிஷம் கூட ஃப்ரீ இல்லை. நானும் இரவு வெகு நேரம் கழித்து தான் வீடு திரும்புகிறேன். அதனால்தான் உன்னிடம் பேச முடியவில்லை. சரி அண்ணா, அம்மா எங்க? அவரது உடல்நிலையை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறேன். பேச முடியாவிட்டாலும் வீடியோ காலில் முகம் காட்டினால் போதும். அம்மாவின் முகத்தை பார்த்தாலே என் மனம் நிம்மதி அடையும். ஏய் ராகினி, எதுக்கு முகத்தை பார்த்துக்கிட்டு இரு, இப்பவே அம்மாட்ட பேச வைக்கிறேன். இங்கே மிக நல்ல மருத்துவர்களால் தாய்க்கு சிகிச்சை அளிக்கின்றோம். ராகினி, அம்மாவுக்கு இங்கே வந்த பிறகு உடம்பு ரொம்ப முன்னேற்றம் தெரியுமா? இப்போ அம்மாவுக்கு எல்லாம் ஞாபகம் வர ஆரம்பித்து விட்டது. இப்போதே பேச வைக்கிறேன். பாரு அம்மா, உன் மக ராகினியின் அழைப்பு. ஹலோ ராகினி, எப்படி இருக்கம்மா? நீண்ட நாட்களுக்கு பிறகு அம்மாவிடம் தன் பெயரை கேட்ட ராகினி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அவள் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அப்போது அவள் சொன்னாள், நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறோம் அம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நீண்ட நாட்களாகியும் உன்னிடம் பேசவே முடியவில்லை. நீங்கள் சரியான நேரத்தில் மருந்து சாப்பிடுகிறீர்களா? ராகினி, நான் முற்றிலும் நலமா இருக்கேன். உன் அண்ணனும் அண்ணியும் என்னை மிகவும் கவனித்துக் கொள்கிறார்கள். என்னை பற்றி கவலைப்படாத. பார்க்கில் வாக்கிங் செல்லுமாறு மருத்துவர் அறிவுறுத்தியுள்ளார். நான் பூங்காவிற்கு செல்ல வேண்டிய நேரம் இது. நான் பின்னர் பேசுகிறேன். சரி அம்மா, பார்த்துக்கொள். இதை சொல்லிவிட்டு ராகினியும் போனை வைத்தாள். அதே நேரம் ராகினியின் கணவர் ராகவ் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பினார். மேலும் ராகினியை பார்த்து, என்ன விஷயம்? இன்னைக்கு என் மனைவி முகத்தில் மகிழ்ச்சி. இன்று அம்மாவிடம் பேசிவிட்டாய் போல இருக்கிறது. ஏய், நீ இங்கே இருக்கிறாய்? ராகவ் உலுக்கினார். ஆம், இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அப்பா எங்களை விட்டு பிரிந்ததிலிருந்து அம்மாவை நினைவை இழந்து விட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். அம்மாவுக்கு என் பெயர் கூட நினைவில் இல்லை. ஆனால் அண்ணன் வெளிநாட்டில் ஒரு நல்ல டாக்டரிடம் வைத்தியம் செய்து விட்டதால் இப்போது நினைவு திரும்பி இருக்கிறது. இன்று என் பெயரை சொல்லி அழைத்தார். மிக்க மகிழ்ச்சி. அம்மா இங்கிருந்து போன நிலையில் அவரை பற்றி மட்டும் கவலைப்பட்டேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று அம்மாவுடன் பேசியதில் மகிழ்ச்சி என்று சொல்லிக்கொண்டே கிச்சனுக்கு சென்ற ராகினி தன் கணவன் ராகவுக்கு டீ போட ஆரம்பித்தாள்.
பிறகு ராகவ் சொன்னான், ஓகே ராகினி, அடுத்த வாரம் நம் திருமண நாள். இந்த முறை இந்த ஆண்டு விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடி நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஒரு பெரிய பார்ட்டியை நடத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்ன சொல்ற இதை பத்தி என்று ராகவ் கேட்க, அப்போது ராகினி, ஐயோ இல்ல ராகவ், இந்த முறை ஆனிவர்சரிக்கு வேற ஏதாவது யோசிக்கிறேன். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் விருந்து வைப்பதற்கு பதிலாக நம் திருமண நாளில் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதும் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வதும் தேவைப்படுவர்களுக்கு உடைகள் உணவு போன்றவற்றை விநியோகிப்பதும் நல்லது என்று நினைக்கிறேன். இப்படி சொல்லிக்கொண்டே ஒரு கோப்பையில் டீயை ஊற்றி வெளியே கொண்டு வந்தாள் ராகினி. ராகினியின் யோசனை ராகவனையும் கவர்ந்தது. அவர் சொன்னார், இதை விட வேறு என்ன இருக்க முடியும், உன் யோசனை அருமை. பின்னர் ராகினி கூறினாள், நாம் ஏன் இந்த முறை அஷ்டபைரவர் கோவிலுக்கு சென்று வழிபடக்கூடாது? அம்மா நலமடைந்தால் பைரவரை பார்க்க வருவேன் என்று வேண்டுதல் வைத்திருந்தேன். உங்கள் விருப்பப்படி ஆண்டவரே. ராகவ் தலையை குனித்து கலகலப்பாக சொல்ல ராகினி சத்தமாக வெடித்து சிரித்தாள். மேலும் பைரவர் கோவிலுக்கு செல்வதை கேள்விப்பட்டதும் அவரது குழந்தைகள் இருவரும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர். அப்போது ராகினி சொன்னால், அப்புறம் நாளை சந்தைக்கு சென்று ஏழைகளுக்கு விநியோகிக்க உணவுப் பொருட்களை வாங்கி வருவோம். அப்புறம் ராகவ், ஏன் ராகினி, சாப்பாட்டுக்கு தேவையான உணவு மட்டும் வாங்கினா பத்தாது. இப்போ குளிர்காலம், அங்க ரொம்ப குளிரா இருக்கும். அதனால ஏழைகளுக்கு விநியோகிக்க போர்வைகளை வாங்கிடுவோம். ஆண்டு விழா அன்று ராகினியும் ராகவும் தங்கள் குழந்தைகளுடன் காலை 10 மணிக்கு கோவிலை அடைந்தனர். கோவிலுக்கு வெளியே ஒரு பெரிய கொட்டகை இருப்பதை ராகினி பார்த்தாள். இத்தனை ஏழைகளுக்கு எங்கே அடைக்கலம் இருக்கும்? அவர்களில் பெரும்பாலானோர் வயதானவர்கள். அவர்கள் முகத்தில் இருந்த சுருக்கங்களும் ஆதரவற்ற கண்களும் நிறைய சொல்லிக் கொண்டிருந்தன. அவர்களின் இழிவான மற்றும் நிர்கதியான நிலையை கண்டு ராகினி அவர்கள் மீது பரிதாபப்பட்டாள். ராகினி தன் கையாலேயே அவர்களுக்கு உணவு கொடுத்தாள். பசியால் அனைவரும் குழுவாக கூடி சாப்பாடு கேட்க ஆரம்பித்தனர். அப்போது ராகவ், பாருங்க, உங்களுக்கு தான் கொண்டு வந்திருக்கோம், அதனால எல்லோரும் வரிசையில் உட்காருங்க, அனைவருக்கும் உணவு கிடைக்கும். எல்லாரையும் வரிசையில் உட்கார வைத்துவிட்டு ராகினி சாப்பாடு விநியோகிக்க ஆரம்பித்தாள். பிறகு ராகவ் தன் குழந்தைகளுடன் சேர்ந்து அனைவருக்கும் போர்வைகளை விநியோகிக்க ஆரம்பித்தார்கள். சாப்பாடு கிடைத்தவுடன் வேகமாக சாப்பிட ஆரம்பித்தார்கள். ராகினி சாப்பாடு விநியோகிக்க முன் வந்தவுடன் வரிசையில் அமர்ந்திருந்த ஒரு வயதான பெண்மணி கைகளை கூப்பியபடி அவளிடம், அம்மா, எனக்கு சாப்பாடு கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் எனக்கு இன்னும் ஒரு போர்வை கொடுங்கள், இரவில் மிகவும் குளிராக இருக்கிறது. அப்போது ராகினி திரும்பி பார்த்து, நோ ப்ராப்ளம் அம்மா, இதோ போர்வையை உடனே கொண்டு வருகிறேன். வயதான பெண்மணி சரியாக உட்காரக்கூட முடியாமல் இருப்பதை ராகினி பார்த்தாள். ஒருவேளை அவருக்கு காலில் காயம் ஏற்பட்டிருக்கலாம். ராகினி போர்வையை எடுக்க செல்ல தொடங்கிய போது திடீரென்று அவள் கண்கள் அந்த ஆதரவற்ற பெண்ணின் முகத்தில் விழுந்தது. அவளுக்கு தலை சுற்றியது போல் தோன்றியது. அவள் ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை. சாப்பாட்டு தட்டு அவள் கையிலிருந்து நழுவி கீழே விழுந்தது. அப்போது ராகவ் அவளிடம் ஓடி வந்து சொன்னான், என்ன நடந்தது ராகினி, என்னாச்சு, எல்லாம் ஓகே தானே? ஆனால் ராகினி எதிரில் அமர்ந்திருந்தவளை பார்த்து சத்தமாக அழுது கொண்டிருந்தாள். அப்போது ராகவ் வயதான பெண்ணை பார்த்து ஆச்சரியத்துடன் சொன்னான், அம்மா, நீங்க இங்க இருக்கிறீங்க, அதுவும் இந்த நிலையில? ஆனா அந்த வயதான அம்மா மட்டும் பேச முடியாத நிலையில் ராகினியே பார்த்து கொண்டிருந்தாள். இதையெல்லாம் பார்த்துவிட்டு கோவிலுக்கு வெளியே பூ பிரசாதம் விற்கும் முதியவர் ஒருவர் அங்கு வந்து சொன்னார், என்ன நடந்ததம்மா, இந்த அம்மாவை தெரியுமா? பிறகு ராகினி பெருமூச்சுடன், ஆமா, இது என் அம்மா தேவகி. அப்போது முதியவர் சொன்னார், அம்மா, 1 மாதத்திற்கு முன்பு ஒரு பெண் இவர்களை கோவில் படிக்கட்டுகளில் உட்கார வைத்துவிட்டு போனவர்தான். அதன் பிறகு இவர்களை அழைத்து செல்ல வரவே இல்லை. அன்றிலிருந்து இங்கேயே வாழ்கிறாள். ஆனால் அவர் தனது வாழ்க்கையின் கடந்த கால விஷயங்களை மறந்துவிட்டார். அம்மா இங்க எப்படி என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த அம்மா எங்க வாழ்றாங்க? இவர்களுக்கு தன் சொந்த ஊர் பெயர் கூட தெரியாது. சரிம்மா, இது உன் அம்மா என்றால் அவங்க எப்படி இப்படிப்பட்ட நிலைக்கு வந்தாங்க? அதான் எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்றாள் ராகினி. என் அம்மா முற்றிலும் நலமா இருந்தாங்க. பிறகு ராகவ் சொன்னான், ஆனா உன் அண்ணன் அம்மாவை வெளியூருக்கு கூட்டிட்டு போயிருந்தான். நீ அம்மாவோட 3-4 நாளைக்கு முன்னாடி தானே பேசின. அப்புறம் அம்மா இங்க எப்படி இந்த நிலையில? ஒண்ணுமே புரியலையே, இது எப்படி சாத்தியம்?
அப்போது ராகினி சொன்னால், அம்மாவின் நினைவும் வந்துவிட்டது. அவர் என்னிடம் ஃபோன்ல மிக அருமையாக பேசினாங்க. ஆனா இங்க என்ன அடையாளம் கண்டு கொள்ளவே இல்லை. அப்போது ராகவ், அம்மாவுக்கு எதுவும் நினைவில் இல்லை. என்ன விஷயம் என்று யார் சொல்லுவாங்க? வா ராகினி, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதலில் அம்மாவை வீட்டிற்கு கூட்டிட்டு போவோம். இவ்வாறு கூறிவிட்டு ராகவ் தேவகியை எழுந்திருக்க உதவினார். அவர்கள் அவளை காரில் ஏற்றி தங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்தனர். வீட்டை அடைந்ததும் ராகினி அம்மாவை குளிப்பாட்டி சுத்தமான உடை உடுத்தி ஊட்டிவிட்டு அவளை வசதியாக படுக்கையில் படுக்க வைத்தாள். ஆனால் ராகினியும் ராகவும் இன்னும் குழப்பத்தில் இருந்தனர். மேலும் இந்த இக்கட்டான நிலையை தீர்க்க ராகினி தன் அண்ணனை அழைத்தாள். ஹலோ அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? ஏதாவது பிஸியா? அப்போது ராகினியின் அண்ணன், ஐயோ இல்லை, வீட்டில் தான் காலை உணவு சாப்பிட்டேன். உங்கள் அண்ணி மைத்திலி காரமான வெண்பொங்க செஞ்சிருந்தா. அதை ஏன் கேட்குற? அதை சாப்பிட்றதுக்கு வேடிக்கையாக இருந்தது போ. சரி அண்ணா, அம்மா கிட்ட ஒரு தடவை பேசணும், குழந்தைகளும் பாட்டியிடம் பேசணும்னு சொல்லி வற்புறுத்திட்டு இருக்காங்க. முழு விஷயத்தையும் ராகினி சொல்ல, கௌதம், ஓகே ராகினி, நான் இப்போதே கூப்பிடுறேன், ஒரு நிமிஷம். அம்மா, ராகினி கூப்பிடுறா. மறுபக்கத்திலிருந்து ராகினியின் அம்மா, சொல்லு ராகினி என்று ஒரு குரல் கேட்டது. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சரி, எனக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, மருந்து சாப்பிட்டு தூங்க போகிறேன், நான் அப்புறமா கூப்பிடட்டுமா? அந்த குரலை கேட்ட ராகினிக்கு தலை சுற்றுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக என்ன நடக்கிறது ஒன்றும் புரியவில்லை. அடுத்த நொடிய ராகினியின் அண்ணன் ஃபோனை எடுத்து சொன்னான், இல்லை ராகினி, இங்கே வந்த பிறகு அம்மாவுக்கு சளி பிடித்து விட்டது, அதனால்தான் கொஞ்சம் மந்தமாக இருக்கிறாங்க. வேறொரு சமயம் உன்னை அம்மாவிடம் பேச வைக்கிறேன். அம்மாவிடம் ஃபோனில் பேசி முடித்த ராகினிக்கு ஃபோனில் யாருடைய குரல் கேட்டது, யாருடைய குரல் என்று ஆச்சரியமாக இருந்தது. இப்போது அவள் மேலும் குழப்பமடைந்தாள். ஃபோன் ஸ்பீக்கரில் இருந்தது. ராகவும் ஃபோனில் நடப்பதையெல்லாம் கேட்டிருந்தான். அவன் சொன்னான், ராகினி, இதுதான் உன் அம்மா என்று உறுதியா? உன் அம்மா என்று வேற யாரையாவது தவறாக நினைத்து வீட்டிற்கு அழைத்து வந்தோமா? அப்போது ராகினி, நீங்க என்ன பேசுறீங்க? நான் அவங்க பொண்ணு, அவங்கள எனக்கு தெரியாதா? இல்லை பெத்த அம்மாவை யாருக்காவது தெரியாம இருக்குமா? அப்படி சந்தேகம் இருந்தா ஒரு முறை சரி பார்க்குறேன். சில வருஷங்களுக்கு முன்பு அம்மாவுக்கு காலில் பிளேட் வைத்து ஆப்ரேஷன் செய்யப்பட்டது. அந்த தழும்பு இன்னும் அவங்க காலில் தான் இருக்கணும். இப்படி சொல்லிக்கொண்டே ராகினி அம்மாவிடம் சென்று காலில் பார்த்தாள். தழும்பு இருந்தது. இப்போது இதுதான் அம்மா என்று உறுதியாகிவிட்டாள். இப்போ ஓகேவா என்று கேட்டாள். ஆனால் ராகவ், இதுவரை நான் கேட்டது யாருடைய குரல்? என்னிடம் பேசிக்கொண்டிருந்த குரல் யாருடையது? நிச்சயம் ஏதோ பெரிய சதி நடக்கிறது. ஆனால் அது எப்படி வெளிப்படும்? அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அம்மாவுக்கு எதுவும் நினைவில் இல்லை. அதனால் ராகவ் கூறினான், ராகினி, அமைதியாக இரு. முதலில் நல்ல டாக்டரிடம் அம்மாவுக்கு சிகிச்சை அளிப்போம். அம்மாவின் மீட்பு மிக முக்கியம். அப்போது ராகினி அம்மாவிடம் வந்து, அம்மா, உங்கள் பொண்ணை எப்படி மறக்க முடியும்? நான் உங்கள் வாழ்க்கையில் இருந்தேன் இல்லையா? எதையாவது நினைவில் வைங்க. இப்படி சொல்லிக்கொண்டே ராகினி கதறி அழ ஆரம்பித்தாள். அப்போது ராகினியிடம், அம்மாடி, நீ யார் என்று எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் அழாத, நீ கடவுளை நம்புற, ஏழைகளுக்கு உதவி செய்கிற, கடவுள் உன்னோட எல்லா பிரச்சனைகளையும் நீக்குவார், கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு ராகினியின் அம்மா கண்ணீரை துடைத்துவிட்டு அவள் தலையில் அன்பான கையை வைத்தாள். தாயின் அன்பை பெற்ற ராகினியின் உள்ளம் ஆறுதல் அடைந்தது. ஆனால் தன் அண்ணனும் அண்ணியும் ஏன் அம்மாவை இப்படி செய்தார்கள் என்று உள்ளுக்குள் கலங்கினாள். மறுநாள் ராகினி தன் கணவர் ராகவருடன் சேர்ந்து தன் அம்மாவை மருத்துவரிடம் அழைத்து சென்றாள். மருத்துவர் ஆலோசனைக்கு பிறகு நினைவாற்றலை மீட்டெடுப்பது மிகவும் கடினம் என்றாலும் சரியான நேரத்தில் மருந்து கொடுக்கப்பட்டால் நோயாளிக்கு பழைய விஷயங்களை நினைவுபடுத்தினால் அது சாத்தியமாகும் என்று மருத்துவர் கூறினார். ஆனால் எதையும் உறுதியாக சொல்ல முடியாது. இதை கேட்ட ராகினிக்கு கொஞ்சம் ஏமாற்றம்தான். தேவகியை வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள். வீட்டிற்கு வந்த ராகினி அனைவருக்கும் உணவளித்து அம்மாவுக்கு மருந்து கொடுத்தாள். தேவகி உறங்கியதும் ராகினி ராகவனிடம் சொன்னாள், இன்று வரை நான் இவ்வளவு உதவியற்றவளாக உணர்ந்ததில்லை.
இத்தனை நாட்களாக அண்ணன் என்னிடம் பொய் சொல்லி என்னை முட்டாளாக்கி அம்மா இங்கே உட்கார்ந்திருக்கும் போதே அம்மா அண்ணனுடன் மிகவும் வசதியாக வாழ்கிறாள் என்று பொய் சொல்கிறான். அண்ணனை அம்மாவிடம் வீடியோ காலில் பேச சொல்லும் போதெல்லாம் அண்ணன் ஏதோ ஒரு சாக்கு சொல்லி அதை தவிர்ப்பது ஏன் என்று எனக்கு ஒரு முறை கூட தோன்றவில்லை. இன்னும் சொல்ல போனால் அம்மாவிடம் பேசும்போது இருந்த பரிச்சயம் அவள் குரலில் கொஞ்சமும் இல்லை. உண்மையில் அவள் எப்போதும் என்னை தவிர்க்க முயற்சி செய்தாள். ஆனால் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாததால் என்னுடன் பேச முடியாது என்று நினைத்தேன். இதை சொல்லும் போது ராகினியின் தொண்டை அடைத்தது. அதனால் ராகவ் சொன்னான், ஆனால் ராகினி, இது உட்கார்ந்து கண்ணீர் சிந்தும் நேரம் அல்ல, சில வலுவான நடவடிக்கை எடுக்கணும். ஆமா ராகவ், என் அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன குற்றவாளிகளை நான் சும்மா விட மாட்டேன். இனி அவங்களுக்கு என் வழியில பாடம் புகட்டுற. ஆனா முழு உண்மையையும் அண்ணா அவ்வளவு எளிதில் வெளிப்படுத்த மாட்டான். மேலும் அம்மா என்னுடன் இருக்கிறது அவனுக்கு தெரிந்தா பிறகு அவன் இங்கு வரமாட்டான். எனவே முதலில் அண்ணனை இங்கு வரவழைக்க ஏற்பாடு செய்யணும். அண்ணன் தன்னந்தனியா இங்கு ஓடி வருவதற்கு ஏதாவது திட்டம் போடணும். அப்போது ராகவ் சொன்னான், ராகினி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் அண்ணன் வெளிநாட்டிலிருந்து இங்கே வர சம்மதிப்பது ஒன்றுக்கு தான். அதுதான் பணம். உங்கள் அண்ணன் பணம் பைத்தியம் என்பது அவரோட செயலில் தெரியுது. நீ உன் அண்ணனிடம் சொல்லு, நேற்று என் வீட்டிற்கு ஒரு கடிதம் வந்திருக்கு. அதில் அம்மாவோட 80 லட்சம் ரூபாய் பாலிசி முழுவதுமாக முதிர்ச்சி அடைந்ததாக எழுதியிருக்கு. ஆனால் காசு கிடைக்கிறதுக்கு அம்மா இங்கே இருக்கணும். அம்மா கையெழுத்திட்ட பிறகுதான் கணக்கில் பணம் வரும். ஆனால் ராகினி, நல்லா கவனி, அவங்களுக்கு எதிலுமே சந்தேகம் வரக்கூடாது. அதோட 80 லட்சம் ரூபாய் வர வேண்டிய பாலிசியை அவங்க அம்மா கிட்ட தான் தருவாங்களாமா. நம்ம வீட்டு விலாசமும் இருக்குன்னு சொல்லு. பேசி கொண்டிருக்கும் போதே உன் அண்ணனுக்கு அம்மா நம்முடன் இங்கே தான் இருக்கிறாங்க என்று எந்த விதமான காரணத்து கொண்டும் தெரிஞ்சிடவே கூடாது. ராகவ் சொன்னதும், ராகினி, நீங்கள் சொன்ன திட்டம் நல்லா இருக்கு. சரி சரி, நான் காலையிலேயே அண்ணனிடம் ஃபோனில் பேசுகிறேன். அண்ணனுக்கு எதிலும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக இந்த எண்ணத்தில் மூழ்கி இருந்த ராகினி அறைக்குள் சென்று அம்மாவுடன் படுக்கையில் படுத்து கொண்டாள். எல்லா வேலைகளையும் முடித்த அடுத்த நாள் ராகினி தன் அண்ணன் கௌதமை அழைத்தாள். கௌதம் ஃபோனை எடுத்த உடனே, ராகினி, அண்ணா, அம்மா கிட்ட பேசணும், ரொம்ப முக்கியமான விஷயம். இதை கேட்ட கௌதம் 2 நிமிடம் தாமதமாக வந்து, ராகினி, அம்மா வாக்கிங் போயிருக்காங்க, அது என்ன இந்த நேரத்தில் என்று ராகினி கேட்டாள். அதிகாலையில் சுத்தமான காற்றில் நடக்க சொல்லியிருக்காரு டாக்டர். அதனால தான் பார்க்கிற்கு கூட்டிட்டு போயிருக்கா உங்க அண்ணி மைதிலி. ஆனால் ராகினி, என்ன முக்கியமான விஷயம் சொல்லு, அம்மா வந்ததும் நான் சொல்கிறேன். அதனால் ராகினி தன் அண்ணனிடம் பாலிசி விஷயத்தை சொன்னாள். கௌதம் அதனுடைய மதிப்பு எவ்வளவு என்று கேட்டான். 80 லட்சம் என்றதும் ராகினியின் அண்ணன் கௌதம் கண்களில் நோட்டுகளின் உருவம் நடனமாட தொடங்கியது. அப்போது உடனே கௌதம் கூறினான், ராகினி, அம்மாவின் நிலை உனக்கே தெரியும். அவங்க இவ்வளவு தூரம் பயணம் செய்வது சரியா இருக்காது. நான் வந்தா சரியாகுமா? அப்போ ராகினி சொன்னா, அண்ணன், அம்மா பெயரில் பாலிசி இருக்கும்போது அவங்க கையெழுத்து வேணும். சரி, உனக்காக இன்னும் ஒரு முறை பேச முயற்சிக்கிறேன். உங்க வருகையால் ஒரு முடிவு கிடைக்கலாம். ஏனென்றால் அம்மா உன் பெயரை நாமினேஷனில் எழுதியிருக்காங்க என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தாள் ராகினி. அடுத்த நாள் கௌதமுக்கு ஃபோன் செய்த போது அவள் சொன்னான், அண்ணே, அம்மாவிடம் பாலிசி பற்றி பேசினியா? என் வீட்டு முகவரி தான் இருக்குன்னு சொன்னீங்களா? அதனால் கௌதம் அவசரமாக, ஆமாம் ராகினி, அம்மா கிட்ட கேட்டிருந்தேன். இந்த பாலிசியை அப்பா தான் போட்டாராமா. அதனால் அவரோட பையனுக்கு எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிக்க முடியும்னு சொன்னாராமா. ராகினி தன் அண்ணன் பொய் சொல்வதை பார்த்து அசந்து போனாள். சரி அண்ணா, நான் பாலிசி பற்றி பேசினேன். நீ வந்தா கூட இந்த வேலை நடக்குமா? அம்மா வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது கௌதம், ஓகே, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ டிக்கெட் ஏற்பாடு செய்து வந்து சேர முயற்சிக்கிறேன். ஆனால் அண்ணா, ஏன் தனியாக வரீங்க? அண்ணியை உங்களோட கூட்டிட்டு வாங்க என்று ராகினி சொன்னதற்கு கௌதம், ஆமாம், உங்கள் அண்ணியும் அவங்க பெற்றோர் வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவளும் அங்கே வந்தா தன் பெற்றோரை சந்திப்பா. ஆனால் அண்ணா, அம்மாவை எப்படி தனியாக விட்டுட்டு வருவீங்க?
அம்மாவை கவனிக்க இங்க முழு நேர வேலைக்காரி இருக்காங்க, அம்மாவை நல்லா கவனிச்சுக்குவாங்க. இந்த விஷயங்களை கேட்ட ராகினி எப்படி ஒன்றன் பின் ஒன்றாக இவ்வளவு தெளிவாக போய் சொல்றாங்க என்று யோசிக்க ஆரம்பித்தாள். ஆனால் அண்ணனின் ஒவ்வொரு செயலுக்கும் தக்க பதிலடி கொடுப்பேன் என்று முடிவும் செய்திருந்தாள். பின்னர் அம்மாவுடைய நினைவை மீட்டெடுக்க அவள் தனது முழு குடும்பத்தின் புகைப்படங்களை கொண்ட ஆல்பத்தை அம்மாவிடம் காட்டினாள். ஆனால் தேவகி அந்த படங்களை ஒரு அந்நியன் போல் பார்த்து கொண்டிருந்தார். அவரால் யாரையும் அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் மருமகளின் படத்தை பார்த்த உடனேயே கொஞ்சம் அசௌகரியமாகி போனார். என்னிடமிருந்து எடு, இப்படி சொல்லிக்கொண்டே முகத்தில் கோபமும் பயமும் கலந்து ஆல்பத்தை எடுத்து எறிந்தார். ராகினிக்கு அம்மா ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்று புரியவில்லை. தினமும் மாலை ராகினி அவர்கள் வீட்டிற்கு அருகிலுள்ள பூங்காவிற்கு அழைத்து செல்வது வழக்கம். அதே பெஞ்சில் அமர்ந்து ராகினி அம்மாவுக்கு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்த முயன்றாள். ஆனால் தாயின் உடல்நிலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இல்லை. பிறகு ஒரு நாள் ராகினி தன் அம்மாவை அவர்கள் வாழ்ந்த அதே பழைய வீட்டிற்கு அழைத்து செல்வதாக முடிவு செய்தாள். ஒருவேளை அங்கு செல்வதால் அம்மாவின் நிலையில் ஏதாவது முன்னேற்றம் ஏற்படலாம். ராகினி அம்மாவுடன் பழைய வீட்டை அடைந்து மெயின் கேட்டை திறக்க ஆரம்பித்த போது கேட் உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தாள். அப்போது அங்கே ஒரு வயதான பெண்மணி வந்து, ஏ தேவகி, எப்படி இருக்கிற? நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தித்தேன். அந்த வயதான பெண்மணி தேவகியின் பக்கத்து வீட்டு ராதா. அத்தை, எப்படி இருக்கிறீங்க? ராகினி சொன்னதும், ராதா, நான் நல்லா இருக்கிறேன் ராகினி, எப்படி இருக்கீங்க? எப்போ இங்க வந்தீங்க? அத்தை, சில நாட்களுக்கு முன்புதான் என் கணவர் இந்த ஊருக்கு மாற்றப்பட்டாரு. அப்போது அவள் அம்மாவை பார்த்து ராதா சொன்னாள், ஆனா ராகினி, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? எதுவுமே தெரியாத மாதிரி பேச மாட்டீங்களா? நான் என்ன சொல்ல அத்தை, அப்பா எங்களை விட்டு பிரிந்ததிலிருந்து அம்மாவுக்கு இந்த நிலை. அண்ணனும் அம்மாவை நிறைய பார்த்துக்கிட்டாங்க, ஆனா அம்மாவின் நிலை இப்படியே இருக்கு. ஏ ராகினி, நல்லா பார்த்துக்கிட்டாங்களாவா? உங்க அண்ணனும் அண்ணியும் உன் அப்பா அம்மா கிட்ட சரியா கூட பேச மாட்டாங்க. அடிக்கடி உன் அம்மா தன் சோகத்தை எங்கிட்ட சொல்லி அழுது கொண்டிருப்பா. இதை உடனே உனக்கு சொல்ல சொன்ன, ஆனா அவ உன்னை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. அதனால அவ அமைதியாக இருந்தா. உனக்கு தெரியுமா ராகினி, உன் அப்பா உயிருடன் இருக்கும்போது இந்த வீட்டிலிருந்து அடிக்கடி சண்டை சத்தம் வரும். உன் அப்பா இறந்த நாள் நீ வர்றதுக்கு முன்னாடி வீட்டில் சண்டை அதிகம். உன் அப்பா இறந்த பிறகு தேவகிக்கு இந்த நிலை வந்ததும் உன் அண்ணனும் அண்ணியும் வீட்டை பூட்டி விட்டு 4 நாட்களாக அம்மாவை தனியாக விட்டுட்டு போனாங்க. மேலும் வீட்டின் சாவி அவங்க கிட்ட தான் இருந்தது. உண்ணாம குடிக்காம எப்படி இத்தனை நாட்கள் உயிர் வாழ்வாள் என்று அவர்கள் கவலைப்படவில்லை. சாவி இருந்தா நான் போய் அவளுக்கு சாப்பாடு கொடுத்துருப்பேன். நீ உன் அண்ணனும் அண்ணியும் உன் அம்மாவை உபசரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறாயா? இதை சொல்லும் போதே ராதாவின் குரல் கண்ணீராக மாறியது. இதையெல்லாம் கேட்ட ராகினியின் துக்கத்திற்கு எல்லையே இல்லை. அவள் கதறி அழ ஆரம்பித்தாள். கண்ணீரை துடைத்து கொண்டு ராதா அவளை வீட்டுக்குள் வர சொன்னாள். இல்ல அத்தை, அம்மாவை சொந்த வீட்டுக்கு அழைத்து வந்தேன். அதனால் அவர்களுக்கு சில பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்த முடியும். அதற்கு ராதா, ராகினி, உன் அம்மாவின் வீடு இப்போது எங்கே இருக்கிறது? உன் அண்ணனும் அண்ணியும் வெளியூர் போறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை வித்துட்டாங்க. அப்போது ராகினி ஆச்சரியமான குரலில் சொன்னாள், என்னது, அண்ணன் இந்த வீட்டை விற்று விட்டானா? எனக்கு தெரியாது. ஆனா அப்பா போன பிறகு அம்மா தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். அப்புறம் எப்படி அண்ணன் இதை விற்க முடியும்? அதனால் ராதா, ஏய் ராகினி, உன் அம்மா எங்க எதை எதிர்க்கக்கூடிய நிலையில இருந்தா. ஆனா ராகினி, தேவகியையும் உங்க அண்ணன் கூப்பிட்டு போனானே, அப்புறம் எப்படி இங்க வந்தா? ராதா கேட்டதும் ராகினி அழுது கொண்டே அவளிடம் முழு கதையையும் சொன்னாள். அம்மாவை இந்த நிலையில் கண்டுபிடித்தாள். அதன் பிறகு நடந்ததை, கௌதமின் செயலை கேட்டு ராதா ஆச்சரியப்பட்டார். அப்போது ராகினி கூறுகையில், எனது பெற்றோரின் ஒவ்வொரு கண்ணீருக்கும் குற்றவாளிகளை கண்டிப்பாக பழிவாங்குவேன். அப்போது ராதா, ராகினி, உங்களுக்கு எப்போதாவது எந்த வேளையிலும் என்னுடைய உதவி தேவைப்பட்டா தயங்காம சொல்லுங்க. இனிமே என் தோழி தேவகி மிகவும் கலகலப்பாக இருப்பாள். சோகமான மனதுடன் ராகினி தன் தாயுடன் வீடு திரும்பினாள். சில நாட்கள் சென்றது. ராகினியின் சகோதரர் கௌதம் தனது மனைவியுடன் இந்தியா வந்தடைந்தார்.
ராகினியின் வீட்டை அடைவதற்கு முன்பே ராகினி தன் அம்மாவை ஒரு அறையில் மறைத்து வைத்திருந்தாள். அண்ணனும் மண்ணியும் வீட்டை அடைந்ததும் ராகினியும் ராகவும் ஒன்றும் தெரியாதது போல் நடந்து கொண்டனர். கௌதம் வந்து 5 நிமிடம் கூட ஆகவில்லை. ராகினி, நீ எப்போ பேப்பர்ல கையெழுத்து போட போற? அதனால் ராகவ், இப்பதான் வந்திருக்கீங்க, உங்க வேலையெல்லாம் நடக்கும், இவ்வளவு அவசரமா? ஏதாவது பிரச்சனையா? அப்போது ராகினி, ஆமா அண்ணா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து டீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க என்றாள். அதனால் கௌதம், இல்லை இல்லை, உண்மையில் அம்மா அங்கே தனியாக இருக்கிறார், நான் அம்மாவை பற்றி கவலைப்படுகிறேன். இப்போது நான் தான் அவர்களை நன்றாக கவனித்து கொள்ள முடியும், வேலைக்காரி அவர்களை கவனிக்க மாட்டார் இல்லையா? எங்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, அம்மாவால் தான் அவசரம். அப்போது அவரது மனைவி மைதிலி, ஆமா அண்ணி, உங்க அண்ணன் அம்மாவின் மீது மிகுந்த அக்கறை வச்சிருக்காரு, அவரே அவங்களுக்கு உணவு மற்றும் மருந்துகளை கவனிக்கிறாரு, அதனால் திரும்பி செல்வதற்காக நாளை காலை விமான டிக்கெட்டையும் பதிவு செஞ்சிருக்காரு. அதே சமயம் ராகினி சொன்னால், ஆமா அண்ணா, அம்மாவை நினைச்சு கவலைப்படுவது சரிதான், ஒரு காரியம் செய், அம்மாவை கூப்பிடுங்க அல்லது வீடியோ கால் பண்ணுங்க, நீங்க அவருடன் பேசலாம் மற்றும் அவர் நலமாக இருக்கிறாரா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதே சமயம் கௌதம் பீதியில், ஐயோ இல்லை, அதே போல அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை, இப்பொழுது சாப்பிட்டு விட்டு தூங்கி இருக்க வேண்டும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேலைக்காரி கிட்ட பேசினேன், அம்மா இப்போது தூங்குறாங்க, ஏன் அவங்கள தொந்தரவு செய்ய வேண்டும், நான் உன்னிடம் பிறகு பேசுறேன். அப்போது ராகினி சொன்னால், உண்மையில் உன் அம்மாவை பற்றி நீ எவ்வளவு கவலைப்படுகிறாய், வா, உன்னோட இந்த கவலையை நீக்குகிறேன், நீங்கள் சொல்வது சரிதான், உங்க அம்மாவுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இதை கேட்ட கௌதம் அவன் மனைவியும் ஆச்சரியத்துடன் சில சமயம் ராகினியையும் சில சமயம் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அதே சமயம் ராகவ் தேவகியை அறையை விட்டு வெளியே அழைத்து வந்தார். கௌதம் மற்றும் மைதிலியின் கண்கள் தங்கள் எதிரில் பார்த்தவுடன் விரிந்தன. வியர்க்க ஆரம்பித்ததும் ராகினி, என்ன நடந்ததன்னா, ஏன் இப்படி அதிர்ச்சியா இருக்கிற? இவ்வளவு பெரிய ஊழலை செய்துவிட்டு நீங்க இருவரும் தப்பிச்சிடுவீங்க என்று நினைச்சீங்களா? அண்ணன், அம்மாவுக்கு ஞாபகமே இல்லை, அதான் இருவரையும் இங்கே கூப்பிட ஒரு சாக்காக இருந்தது. பாரு, பண பேராசைக்காக இங்கே வந்திருக்கீங்க, பண பேராசையால் அம்மா அப்பா வாழ்க்கைய அவலமாக்குனீங்க. அப்புறம் வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்தது ரொம்ப சின்ன விஷயம் அண்ணா, அப்படியே அம்மா உங்களை பற்றி ஏற்கனவே உண்மையை சொல்லிவிட்டார்கள். இப்போது நீங்க இருவரும் வெளிநாடு போக மாட்டீங்க, ஜெயிலுக்கு தான் போவீங்க. ராகினி உரத்த குரலில் சொன்னதும் அதிர்ந்து போன கௌதம், என்ன என்ன சொல்ற? அம்மா உங்ககிட்ட உண்மையை சொன்னாளா? ஆனா இதையெல்லாம் அம்மா எப்படி சொல்லுவாங்க? அம்மாவிற்கு எல்லாம் ஞாபகம் வந்ததா? அதற்கு ராகினி, அவங்க நம்ம அம்மா என்று நீ கொஞ்சம் கூட நினைக்கலையா? பிறகு இப்போது இதையும் வெளிப்படுத்து, உங்க சொந்த தாயை ஏன் இப்படி சாக விட்டு விட்டீங்க? உனக்கு என்ன அம்மா மீது இரக்கம் வரவில்லையா? இதை கேட்டதும் கௌதம் கண்கள் குனிந்தன. பிறகு ராகினி கடுப்பான குரலில் சொன்னாள், அண்ணா, உண்மையை சொல்லு, இன்று வரை என்னிடம் பேச வைத்த அந்த பெண் யார்? யாருடைய குரல் அம்மாவின் குரல் போலவே இருந்தது? உனக்கு எதிராக சில ஆதாரங்கள் என்னிடம் உள்ளன, அதை வைத்து உன்னை சிறைக்கு அனுப்ப முடியும். அப்புறம் வெளியூர் போக முடியாது, ஏன் ஏர்போர்ட் வரைக்கும் கூட வர முடியாது. ஆனா நீ உண்மையை சொன்னா ஒருவேளை நான் உன்னை மன்னிப்பேன். அப்போது கௌதம் கூறுகையில், எனக்கு எப்பவும் வெளியூர் போய் செட்டில் ஆகணும்னு ஆசை. மேலும் இது பற்றி எனது அப்பாவிடம் பேசி வெளியூர் செல்ல பணம் திரட்டுவதற்காக வீட்டை விற்று தருமாறு கேட்டபோது அப்பா திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். மேலும் அப்பா இறந்தவுடன் அம்மாவும் நினைவாற்றலை இழந்தார். இதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டோம். வெளியூர் செல்வதற்காக வீட்டை விற்க முடிவு செய்தேன். அம்மாவின் வயது முதிர்வு மற்றும் நோய் காரணமாக அவரது பாரத்தை சுமக்க எங்களுக்கு சக்தி இல்லை. அதனால் அவள் வீட்டு பத்திரங்களில் கையெழுத்து போட்டுவிட்டு வீட்டை விற்றுவிட்டு அம்மாவை ஒரு கோவிலுக்கு வெளியே விட்டுவிட்டு வெளிநாடு சென்றோம். அப்போது ராகினி, இவ்வளவு செய்யும் போது கொஞ்சம் கூட வெக்கப்படவில்லையா? ஏய், கைவிடப்பட்டவனைப் போல நீ சாலையில் இறக்கி விட்டு போயிருக்கியே, இது நம்ம அம்மா. இப்படியே தொடர்ந்திருந்தால் ஒரு நாள் அவளும் இவ்வுலகை விட்டு பிரிந்திருப்பாள். அம்மாவின் இறுதிச் சடங்குகளை கூட நான் தான் செய்தேன் என்று சொல்லியிருப்பீங்க. ஷிட், உன்னை என் அண்ணா என்று கூட கூப்பிட எனக்கு வெக்கமா இருக்குது.
இப்ப சொல்லுங்க, இவ்வளவு நாள் அம்மாவின் குரல் யார் என்னுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள்? எனவே கௌதம் கூறினான், உண்மையில் அம்மா பாடிய பாடல் எனது மொபைலில் பதிவாகியுள்ளது. இதையெல்லாம் ஒரே குரல் மாதிரி எடுத்து ஒரு ஆப் மூலம் செய்தேன். அதனால் உங்களுக்கு எதிலும் சந்தேகம் வராது. அப்போது ராகினி, என்ன மன்னியுங்கள் கௌதம் அண்ணா, இப்போது உங்கள் இருவரையும் நான் திரும்பி போக விடமாட்டேன் என்றாள். ஏனென்றால் போலீஸ் இங்கு வந்து விடுவார்கள். இப்போது நீங்கள் உங்க உண்மையான இடத்திற்கு, அதாவது சிறைக்கு செல்வீர்கள். இதை கேட்ட கௌதம், மைதிலி அங்கிருந்து ஓடுமாறு ஒருவரையொருவர் சைகை காட்டினர். அவர்கள் படிக்கட்டில் இறங்கி ஓடத் தொடங்கியவுடன் மைதிலியின் கால் தவறி கீழே விழுந்தாள். அவள் பலத்த காயமடைந்தாள். அதனால் அவளால் எழுந்திருக்க முடியவில்லை. வலியால் கத்த ஆரம்பித்தாள். அப்போது அவளின் முன்னே போலீஸ் நிற்பதை பார்த்தாள். அண்ணன் அண்ணியிடம் பேசிக்கொண்டிருந்ததை ராகினி தன் மொபைலில் பதிவு செய்திருந்தாள். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு ராகினி போலீஸில் ஆதாரம் கொடுக்க ஆரம்பித்ததும் அவளது அம்மா மைதிலியை காட்டி சத்தமாக கத்தினாள். இவள்தான் உன் அப்பாவை கொன்ற கொலைகாரி ராகினி. இந்த மைதிலிதான் உன் அப்பாவை படிக்கட்டுகளிலிருந்து கீழே தள்ளிவிட்டாள். அதனால் உன் அப்பா உயிரை இழந்தார். இந்த பெண் என் மகிழ்ச்சியான குடும்பத்தை அழித்து விட்டாள். இதை சொல்லும் போதே தேவகி அழ ஆரம்பித்தாள். அம்மாவிடம் இதை கேட்டு அதிர்ந்து ராகினி, அம்மா என்ன சொல்கிறாய்? மைதிலி அப்பாவை கொன்றாரா? ஆமா ராகினி, உனக்கு தெரியாது. உன் அண்ணனும் அண்ணியும் சேர்ந்துதான் எங்க வாழ்க்கையை கஷ்டப்படுத்தினார்கள் என்று. இவர்கள் சொத்தையெல்லாம் அபகரித்து கொண்டு வெளிநாடு செல்ல நினைத்தார்கள். ஆனா உங்க அப்பாவுக்கு தெரியும், ஒரு முறை நாம் எல்லாவற்றையும் அவர் பெயரில் வைத்தால் இவர்கள் நம்மை வீதிக்கு கொண்டு வருவார்கள் என்று. உன் தந்தையை அவள் வழியிலிருந்து அகற்ற உன் அண்ணி அவரை என்றென்றும் இல்லாதபடி கொன்றுவிட்டாள். இதை கேட்ட ராகினிக்கும் ராகவனுக்கும் கண்கள் கலங்கின. தங்கள் சொந்த நலன்களுக்காக மட்டும் எப்படி ஒருவர் இவ்வளவு கீழ்த்தரமாக இருக்க முடியும்? அப்போது தேவகி சொன்னால், ஆனால் தெய்வம் நின்று கொள்ளும். மாமனாரை மாடிப்படியில் தள்ளிவிட்ட இந்த கொடூர பெண் பாருங்க, இன்று இந்த பெண்தான படிக்கட்டிலிருந்து கீழே விழுந்து காயமடைந்து வலியால் கதறுகிறாள். இன்ஸ்பெக்டர் சார், இவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். அப்போது கௌதம் தன் தாயின் பாதங்களை பிடித்து கொண்டு, என்னை மன்னியுங்கள் அம்மா, மிகவும் கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்டேன், எல்லாம் பாலாகிவிடும். அதே சமயம் தேவகி அவன் முகத்தில் பலமாக அறைந்தாள். உன் பாவங்களுக்கு மன்னிப்பு இல்லை. என்ன செய்தாலும் அதற்கு தண்டனை கிடைக்கும். போலீசார் கௌதமை கைது செய்தனர். மைதிலியை காவலில் எடுப்பதற்கு முன்பு போலீஸ் கண்காணிப்பில் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அப்போது ராகினி அம்மாவை கட்டி பிடித்து, அம்மா எல்லாம் ஞாபகம் இருக்கா? அதற்கு தேவகி, ஆமா ராகினி, படிக்கட்டிலிருந்து கீழே விழும் மைதிலியை பார்த்ததும் அவள் உன் அப்பாவை படிக்கட்டிலிருந்து தள்ளிவிட்ட அதே காட்சி எனக்கும் மீண்டும் நினைவுக்கு வந்தது. அதோட எனக்கும் முந்தைய சம்பவங்கள் அனைத்தும் நினைவுக்கு வந்தது. அதனால் ராகினி சிரித்து கொண்டே சொன்னாள், ஆனா அம்மா, இப்போது சந்தோஷமான நாட்கள் வந்து விட்டது. அதனால் பழையதை மறந்துவிடு. ராகினியின் வார்த்தைகளை கேட்டு அவளது பிள்ளைகள் இருவரும், ஏய் அம்மா, இப்போதுதான் பாட்டிக்கு எல்லாம் ஞாபகம் வந்தது, மறுபடியும் அதை மறந்துவிடு என்கிறாய்? குழந்தைகள் சொல்வதை கேட்டுவிட்டு ராகினியின் நெற்றியில் கை வைத்து, ஏய், பழைய கசப்பான நினைவுகளை மறந்துவிடு. இதை பார்த்து அனைவரும் சிரித்தனர். சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க.